என் உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகால வேளையில் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது என்றால் அது மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய வகையில் இருக்கின்ற காரணத்தினால்தான் அனுதினமும் அதிகால வேளையில் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. அந்த நிலையில் இன்றைக்கு பார்ப்பீர்களானால் அரங்கிற்கு எனது பெயரால் தாம்பரத்தில், கிழக்கு தாம்பரத்தில் நடைபெறுகின்ற யோகா மையத்திலிருந்து அதனுடைய சீடர் எஸ் ருக்மணி அவர்கள் என்எஸ்எஸ் பள்ளியில் வேலை பார்க்கிறார்கள். அந்த பள்ளியிலிருந்து 3 பேர் குழந்தைகள், பால்மணம் காமலா மாறாத பிள்ளைகள் பாருங்கள். முருகவேல் 6 வயது யூகேஜி, என்ஜி பரத்ராஜ் 5 வயது யூகேஜி, கௌசிக் 6 வயது 1வது வகுப்பு. இவர்கள் இப்பொழுது பத்த கோணாசனத்தை செய்யப் போகிறார்கள். என் அருமைச் சீடர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு பத்த கோணாசனத்தை செய்யுங்கள். தம்பி கொஞ்சம் தள்ளிடுடாடே, கொஞ்சம் தள்ளிடு, அங்கே தள்ளு, அந்த பக்கம் தள்ளு. யோகாசன ஆசிரியர்கள் சிறு குழந்தைகளுக்கு ஆசனம் சொல்லிக் கொடுக்கும் பொழுது சின்ன சின்ன ஆசனங்கள், இது போன்ற ஆசனங்களைத்தான் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஏனெனில் அவர்களுக்கு ஏதாவது கடினமான ஆசனங்களை சொல்லிக் கொடுத்தால் அங்கே பிடிச்சிக்கிடும், முதுகு வலிக்கும், அப்புறம் ஆசனம் செய்ய வரமாட்டாங்க. சின்ன ஆசனங்களை, அவர் உடலை வருத்தாத ஆசனங்களை, இது போன்ற ஆசனங்களை நாம் கற்பிப்போமானால் அவர்கள் ஆசனத்திற்கு ஒரு விருப்பம் வந்துவிடும். எல்லா கடினமான ஆசனங்களையும் செய்யக்கூடிய உடல் தகுதி வந்துவிடும். சுளுக்கு வராது, வலி வராது. அதைத்தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மெதுவாக எழுந்திருங்கள். நல்ல மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். நீண்ட மூச்சு இழுங்கள். மீண்டும் ஒரு முறை செய்யுங்கள் பார்க்கலாம். கையை வைத்துங்க. தரையை தொடணும், தரையை தொடணும். இந்த சின்ன ஆசனங்கள் செய்யும் பொழுது உடல் குலைவாகிவிடும். பின்னால் அவர்கள் எந்த கடினமான ஆசனங்களை செய்தாலும் வலியும் வராது, பிடிப்பும் ஏற்படாது. அவர்கள் தொடர்ந்து அவர்களாகவே செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். மெதுவாக எழுந்திருங்கள். நல்ல மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுது ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். எங்கே திரும்புங்கள். நீ கொஞ்சம் பின்ன போடா, இவ்வளோ பாருடா, இங்கே திரும்புடா. அவன் கரெக்டாக உட்காந்துருக்கான். திரும்ப அவனை பாரு. நீ கொஞ்சம் பின்ன போ, இப்படி திரும்பு. நீ கொஞ்சம் பின்ன போ. இப்போ பண்ணு. கரெக்ட். ஜீரண கருவிகளை சரியாக இயங்க வைக்கும். பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா அடிக்கடி வரக்கூடிய நோயில் முதல் நோய் வயிற்று வலி, அப்புறம் காய்ச்சல். 2 வேளையும் பண்ணிட்டாங்கன்னா எங்களுக்கு காய்ச்சலும் வராது, வயிற்று வலியும் வராது, எந்த வியாதியும் பிள்ளைகளுக்கு வரவே வராது. அதைத்தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வயிறை அமுக்கக்கூடிய ஆசனங்கள், முதுகை வளைக்கக்கூடிய ஆசனங்கள், கழுத்தை திருப்பக்கூடிய ஆசனங்கள். பாருங்கள் எத்தனை உறுப்புகள் இதில் செயல்படுகின்றன என்பதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். மெதுவாக எழுந்திருங்கள். நல்ல மூச்சு வாங்குங்கள். மீண்டும் ஒரு முறை செய்யுங்கள். தலைத்தோடு. இது லகுவான ஆசனத்தில் சற்று கடினமான
தொடை நரம்புகள் இழுக்கும், முதுகுக்குள்ளே போகிற நரம்பு இழுக்கும், தலைக்குள்ளே போகிற நரம்பு இழுக்கும். ஆகவே உடல் குழப்பாகிவிடும். மற்ற ஆசனங்கள் செய்வதற்கு இந்த ஆசனம் மிகவும் கடினமான ஆசனங்களை செய்வதற்கு இந்த ஆசனம் உதவிகரமாக இருக்கும். மெதுவாக எழுந்திருங்கள். நல்ல மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை குறைங்கள். பக்கவாட்டில் செய்கிறார்கள், பார்க்க வேண்டும். இதில் சிறுவர்கள் தான் செய்ய வேண்டும் என்பது அல்ல. பெரியவர்கள், நடுத்தர வயதினர்கள், நோயாளிகள் கூட செய்யலாம். அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற நோய்களுடைய கடுமை தன்மை குறையும். நாள் ஆக முழுமையாக நீங்கக்கூடிய வாய்ப்பும் அதிகம். மெதுவாக எழுந்திருங்கள். நேரே வந்து பத்மாசனத்தில் அமருங்கள். அப்படியே நேரே போ. என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இவர்கள் சின்ன குழந்தைகள் எவ்வளோ அழகாக செய்கிறார்கள் பாருங்கள். குழந்தைகளுக்கு தான் நிறைய வியாதிகள் வரும். ஒரு வீட்டில் குழந்தைக்கு நோய் வந்து ஆஸ்பத்திரிக்கு சொன்னால் ஒரு தாய் தகப்பனார்கள் லீவ் போட்டு விட்டு அவர்களும் ஆஸ்பத்திரிக்கு செல்ல வேண்டிய நிலைமை ஏற்படும். குடும்பத்தோடு ஆஸ்பத்திரிக்கு சென்று அங்கே பார்ப்பெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அது மாதிரியான சூழ்நிலையெல்லாம் இது மாதிரியான ஆசனங்கள் போடுற பிள்ளைகளுக்கு நிச்சயமாக வராது. ஆகவே இது போன்ற சின்ன சின்ன ஆசனங்களை மாணவ பருவத்திலேயே, இளமை பருவத்திலேயே நீங்கள் கற்றுக் கொடுத்து அவர்களை ஆரோக்கியமாக வாழ நீங்கள் வழிவகுக்க வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம். சுகமும் சுவையும். சங்கத்தமிழ் படைப்பது, முரசொலியில் கடிதம் வடிப்பது, திரைக்கு வசனம் தீட்டுவது, தமிழக முதல்வராக பொறுப்பாற்றுவது. இதில் எது சுகம் எது சுமை என்று கேட்டால் முதல் 3 சுகமும் சுவையும், 4வது சுமை.